ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு சிவனடியார்களின் வாழ்வை பற்றி சிறிய அளவில் கருத்தை பகிர்ந்து கொள்வோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவனடியாருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சுருக்கமா நம்ம பார்ப்போம். முதல்ல சிவனடியார்னா என்னன்னா, சிவன் அடியார்னா சிவபெருமானுடைய அடிமை. சிவத்திற்கு மட்டுமே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவனை நினைத்து வாழக்கூடியவர்கள் தான் சிவனடியார்கள். இப்ப நிறைய பேர் இருப்பாங்க, ருத்ராட்ச மாலைகளும் சிவ சின்னங்களும் அணிந்திருப்பாங்க. ஆனா மற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகளும் எல்லா தெய்வத்துடைய வழிபாடும் பண்ணக்கூடியவர்கள் சிவன் அடியார்கள் அல்ல, அவங்க வந்து சிவ பக்தர்கள். சிவ சின்னங்களை அணிவதால் அவங்க சிவனடியார் ஆக முடியாது. சிவன் அடியார்னா சிவத்திற்கு மட்டுமே வாழ்வை அர்ப்பணிப்பாங்க, அவரையே நினைத்து வாழக்கூடியவர்கள். தொழுவனோ பிறரை, பிறரை துதிப்பனோ, எனக்கு ஒரு துணை என நினைவனோ சொல்லாய். மாணிக்க வாசகர் வரி. வேற யாரையாவது நான் தொழுவனா, இல்ல பிறரையாவது எனக்கு துணை நினைப்பனா? யாரையும் நினைக்க மாட்டேன். கொல்லேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன், யாரும் ஏத்துக்கவும் மாட்டேன். விஷ்ணு, இந்திரன் இப்படி இருக்கக்கூடிய தேவர்களையோ சரி, சிறு தெய்வங்களையோ சரி, யாரையும் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு சிவன் மட்டும்தான், அவனே கதியாக வாழக்கூடியவர்கள் சிவத்தை மட்டுமே வழிபாடு செய்வார்கள். சிவத்தை மட்டுமே ஏத்தி வழிபடக்கூடியவர்களே சிவனடியார்கள். அப்ப எல்லா தெய்வத்தையும் வழிபடக்கூடியவர்கள் சிவ பக்தர்கள். சிவம் ரொம்ப பிடிக்கும், ஒரு 10% சிவம் பிடிக்கும்னா 10% அம்பாள் பிடிக்கும், 10% விநாயகர் பிடிக்கும், ஒன்னொன்னா 10% 10 பிரிக்கக்கூடியவர்கள். நாங்க 10 சேர்த்து ஒரே ஆள் மேல வைக்கக்கூடியவர்கள் தான் சிவனடியார்கள். அப்படி அந்த சிவனடியார்கள் என்னதான் சிறப்பு இருக்கு? சிவனடியார்கள் வந்து வாழ்க்கைய சுயநலத்திற்காக பயன்படுத்தாம பிறருக்காகவும் இறைவன் திருவடியை நினைத்து அனைத்து உயிரும் அவன் திருவடியில் கலக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் வாழ்வை பயணமாக்கி கொண்டு செல்பவர்கள். சிவத்தினுடைய திருவருளையும் அவருடைய சிறப்புகளையும் அன்பாக அடுத்தவரிடம் கூறி அவர் இன்பத்தை, அவர் அனுபவத்தை, அவர் பெற்ற ஆனந்தத்தை எல்லாம் பிறரும் ஆனந்தத்தில் அழுந்த வேண்டும் என்பதற்காக பரப்பி சொல்லக்கூடியவர்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எல்லாரும் போல செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. முக்கியத்துவமே சிவத்துக்கு மட்டும்தான் தருவாங்க. எல்லாரும் போல செல்வம், மனைவி, உற்றார், உறவு, கல்வி இதற்கெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் தரும். ஆனா அவங்க அதை பற்றி பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. இதையெல்லாம் தரக்கூடிய ஆளை பெருசா கண்டுப்பாங்க. அவர் நினைத்தா அத்தனையும் கிடைக்கும். ஆனா அவரே தந்தால் அதற்கு மேல பெரிய விருப்பத்தை காட்ட மாட்டாங்க. இருப்பது கொஞ்சமா இருந்தாலும் அதை பிறருக்காக தரன்ற ஒரு எண்ணம் நிறைந்து வாழக்கூடியவர்கள். அப்ப நீங்க சொல்றதுலாம் இந்த செயல் இருக்கிற அடியாருக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் சிவனடியாருக்கு நிறைந்து வரும். முதல்ல சிவச்சின்னம் அணிந்து அடியார் நோக்கத்துல வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு சிவன் எண்ணங்கள் அதிகமாக எல்லா நன்மைகளும் அவங்கள வந்து எய்தும். அவனுடைய வாழ்க்கையே என்னன்னா, சிவத்தை அடையணும், சிவபுரம் செல்லணும், ஆனந்தமாக ஒரு நொடியும் இடையில்லாமல் அவனையே நினைத்து ஏத்த வேண்டும் என்ற எண்ணம்தான் சிவனடியாருடைய எண்ணமே. முக்தி பேர் அடையணும், முக்தி பேர் அடையணுடைய இந்த பிறப்பு இல்லாமல் இருக்கணும், இதுக்காக நான் முக்தி பேர் அடையணும்லாம் போக மாட்டாங்க. அவர் மேல அவ்வளோ காதல்.
எல்லா உறவையும் திறந்து அந்த ஒரு உறவுக்காக சகலத்தையும் திறக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய காதல் இந்த உலகத்துல, சிவத்தின் மீது சகலத்தையும் துறப்பாங்க. பெண் பொன் மண் எல்லா ஆசையும் துறந்து அவன் ஒருவனே போதும்னு பயணிக்கக்கூடிய வழி எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவன் அடியார்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணம் எல்லாமே சுத்தமாகும். ஏன்னா சுத்தமான தண்ணியால் தான் அழுக்கை சுத்தப்படுத்த முடியும். அப்படி அழுக்கா இருக்கக்கூடிய மனதை சுத்தமா இருக்கக்கூடிய நீர் போல சிவனடியார்களை பார்த்து நாம் வணங்கும் பொழுதும், அவர்களை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பொழுதும் நம்மளுடைய அழுக்கெல்லாம் சுத்தமாகுது. இப்ப நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. ஏன் குருமார்களை தேடி தேடி ஏன் போக காரணம்? ஏன் பெரிய பெரிய சாமியார்கள் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் ஏன் தேடி போக காரணம் என்னன்னா, அவங்களாம் பரிசுத்தமான நீர். அந்த நீரை போயிட்டு நாம கொஞ்சம் கலக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் அந்த நீர் எடுத்துக்குது. நாம சுத்தமாகிறோம், அதனால அங்க போகிறோம். அதனால் சுத்தமான நீராக இருக்கக்கூடிய சிவன் அடியார்களை பார்க்கும் பொழுதும் அவர்களோடு பயணிக்கும் வாய்ப்பு இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், யாரெல்லாம் அதை வளர்த்துக்கிறாங்களோ, யார் வளர்த்துக்கிறாங்களோ அவங்களும் ரொம்ப நன்மை. ஏன்னா அவங்க வாழ்க்கையே சிவத்திற்காக ஒப்படைச்சவங்க. ஏன்னா அதுவும் தன்னுடைய வாழ்வையெல்லாம் அவங்களை ஏன் அர்ப்பணிக்கிறாங்க? அதுதான் உண்மையான ஆனந்தம். மற்றதெல்லாமே பொய் தான். இந்த பொய்யும் அவன்தான், மெய்யும் அவன்தான். ஆனா இந்த பொய்யினால்தான் உண்மையான மெய்நிலையை அடைய முடியும். அழுக்குல உழன்று துன்பப்பட்டு இது எல்லாம் ஆன பிறகுதான் நம்ம சுத்தம் அடைய முடியும். எடுத்த உடனே சுத்தம்லாம் ஆக முடியாது. அப்ப எல்லா அழுக்காக தான் இருந்தாலும் சரி, எல்லா அழுக்கும் தீர்ந்து சிவத்தினுடைய திருவடியை கண்டிப்பா எல்லாராலையும் அடைய முடியும். இந்த சிவனடியார்களை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். அவர்களை நீங்க வருகை வீட்டுக்கு கொண்டு வந்து அவருடைய திருவடியை வணங்கலாம், பாதபிஷேகம் செய்யலாம். நான் சொல்லக்கூடியது மெய்யான அன்பர்கள், சிவமே வாழ்வாக நினைத்து வாழக்கூடிய மெய்யான திருவடிகளை கூற சிவவேடம் போட்டுக்கொண்டு இதற்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்பவரை நான் சொல்லலை. உண்மையான மெய்யடியார்களை பார்க்கும்பொழுது நம்ம மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கும். நம்ம கவலையெல்லாம் மறக்கிற மாரி இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் நாம உள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சொல்லா இருக்கும். அவர்கள்தான் உண்மையான சிவனடியார்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே சிவம் சிவம் சிவம்னு வாழக்கூடியவங்க. பிறருக்காக வாழ்வாங்க. அன்னம்பாளி போடுறதுக்காக ஒரு தொண்டை பண்ணுவாங்க. அடுத்தவருக்காக ஏதாவது செய்யலாமான்றதுக்காக வேலை போகக்கூடியவங்க. நம்ம குடும்பத்துக்காக வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிறருக்காக வேலைக்கு போகணும், பிறர் நலனுக்காக போகணும், நம்ம கிட்ட செல்வம் வந்தால் ஒரு 10 பேர் நம்ம செய்யலாமேன்றதுக்காக போகக்கூடியவர்கள் சிவனடியார்கள். சிவனடியார்களை பற்றி இன்று நாம் சிறிதளவு பகிர்ந்து கொண்டோம். நான் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.